Vetri IAS Study Circle, South India's best faculties, excellent infrastructure, complete course material, 100% scholarship, greatest achievement within 5 years. Vetri IAS Study Circle, the best academy for competitive examinations. TNPSC Group 2A exam, அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக TNPSC Group 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி TNPSC Group 2A எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியாது. ஸோ Group 2A எக்ஸாமுக்குன்னு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மாற்றினா தான் இந்த எக்ஸாமை வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். TNPSC Group 2A எக்ஸாமில் டோட்டலாக நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 200. இந்த 200 கொஷின்ஸில் நம்ம வந்து 175 கொஷின்ஸுக்கு மேலே எடுத்தால் தான் நமக்கு சர்வீஸ் கிடைக்கிறத பற்றி யோசிக்கவே முடியும். ஏன்னா இன்றைக்கு வந்து TNPSC Group 2A எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டில் வந்து நல்ல காம்படிஷன் இருக்குது. 6 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகிறாங்க. ஸோ அப்போ அதை ஹையாக நம்ம ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஈஸியாக சர்வீஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் 200 கொஷின்ஸை நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த 200 கொஸ்டின்ஸில் 100 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், 25 questions aptitude and reasoning, other 25 questions current affairs and GK, other 50 questions general studies. So general studies includes Indian polity, Indian history, economics, geography and science. These are areas. So general studies. So அப்போ பாருங்க மொத்தம் 200 கொஸ்டின்ஸில் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் இதில் இந்த 100 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் 50% ஆஃப் த மார்க்ஸ் வந்து அதுக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய அதிகமான எஃபோர்ட் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா ஜென்ரல் தமிழில் இருக்கணும். ரெண்டாவது பாருங்க 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே, இந்த மூணு சேர்ந்து 150 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ 150 கொஸ்டின்ஸ் இந்த மூணுலையும் வரும்பொழுது நம்மளுடைய அதிகமான ஃபோக்கஸ் இந்த 150 கொஸ்டின்ஸில் இருந்தால் மட்டும்தான் இந்த TNPSC Group 2A எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் மொத்தமே வந்து 50 கொஸ்டின்ஸ் தான், எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து வாஸ்ட் சிலபஸ். அப்போ இந்த 50 கொஸ்டின்ஸை நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியாது. அதுக்கு இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷில் இருக்கணும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ஏரியாவுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளுடைய வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிளுடைய கிளாஸ் நோட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்மளுடைய வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் மெட்டீரியல் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு 5000 கொஸ்டின்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கன்னா சால்வ் பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ்லேயே வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ப்ளஸ் நீங்களும் ரிப்பீட்டடாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. புக்லெட் மாதிரி போட்டு வச்சுருக்க ஸ்டைல் போட்டு ரிப்பீட்டடாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இன்னமும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்னமும் எக்ஸ்ட்ராவாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே ஏதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏற்கனவே ஏதாவது சில புத்தகங்கள் நீங்கள் படித்திருக்கலாம், ஜெனரல் தமிழுக்காகவோ ஜெனரல் இங்கிலீஷ்க்காகவோ நீங்கள் படித்திருக்கலாம். அந்த புத்தகத்தையும் நீங்கள் படியுங்கள். இது நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சிருந்த புக்கு. ஓகே, இதையும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். இவ்வளவும் நீங்கள் கவர் பண்ணும்போது இது 6 to 12 ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாஸையும் நம்ம கிளாஸ் நோட்ஸ்லேயே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த புத்தகங்கள் கண்டிப்பாக படிக்கணும்னு கிடையாது, கிளாஸை ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் வந்து இந்த ஏரியாஸ் படிக்கணும். இதில் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து above 95 ஸ்கோர் பண்ணணும். 100 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் above 95 ஸ்கோர் பண்ணணும்.
எபவ் 95 ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் இப்போ இருக்கிற காம்படிஷனில் நீங்கள் வின் பண்ண முடியும். ரெண்டாவது ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபவ் 23 ஸ்கோர் பண்ணணும். அதாவது ஆப்டிடியூட்ல 25 அவுட் ஆஃப் 25 வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் தப்பு வரலாம். ஸோ அப்போ நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணணும்னா இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் வந்து 6th இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள மேக்ஸ் புக்ல நம்ம ஆப்டிடியூட்ல என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ 6th to 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் இதில் நம்ம சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் மட்டும்தான் படிக்கணும். நீங்கள் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு மேக்ஸ் புக்கில் உள்ள எல்லாத்தையும் படிக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அதை மட்டும் பாருங்க. அதுக்கு அடுத்தது RS அகர்வால் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். RS அகர்வால் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லையும் நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வருது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்க. பர்டிகுலராக குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நாட் ஓன்லி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 VAO அண்ட் அதர் ஏரியாஸ் ஆல்சோ. இன்ஜினியரிங் எக்ஸாம், மெடிக்கல் எக்ஸாம், எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஜெயிலர் எக்ஸாம், எல்லா எக்ஸாம்லையும் உள்ள டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸை குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட நீங்கள் சால்வ் பண்ணுங்க. தனி நோட்டு போட்டு சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டினை நம்ம வெற்றி ஐஎஸ்டி சர்க்கிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 இயர்ஸ் கொஸ்டின் நம்மளே பிரிண்ட் அவுட் கொடுத்து டாபிக் வைஸ் பிரிண்ட் அவுட் கொடுத்து 15 கிளாஸஸாக நாமளே கிளாஸில் சால்வ் பண்ணிடுவோம். ஓகே, அதனால் உங்களுக்கு நீங்கள் அது தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ரிப்பீட்டடாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல நீங்கள் 25 அவுட் ஆஃப் 25 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ஜிகே. அடுத்த முக்கியமான டாபிக் 25 கொஸ்டின்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேல நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெற்றி கிளாஸ் நோட்ஸை தரவாக ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 months கரண்ட் அஃபேர்ஸை 4 or 5 times ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஒரு 2 times படிங்க. பட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுக்கிடுங்க. ஓகே, இதில் வெற்றியுடைய கிளாஸ் நோட்ஸ் ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் குரூப் டிஏல 30 கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே. அதில் 26 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வெற்றி கிளாஸ் நோட்ஸ்லேருந்து மட்டுமே வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் கிளாஸ் நோட்ஸ் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். வீக்லி 2 கிளாஸஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ். ஸோ அந்த நோட்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்தது வெற்றியினுடைய மந்த்லி மேகசின் நம்ம இங்கிலீஷ் மீடியமும் போட்டிருக்கோம், தமிழ் மீடியமும் போட்டிருக்கோம், தனித்தனியாக இருக்குது, எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ வெற்றியினுடைய மேகசின், மந்த்லி மேகசின், டிஎன்பிஎஸ்சி மந்த்லி மேகசின் ப்ளஸ் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு சிலர் யோசிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னால் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சரை மெமரி பண்ண சொல்லலை. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கரண்டாக அப்டேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 2013 டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த வருஷம் நோபல் பீஸ் பிரைஸ் யாருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு கேள்வி வந்துருந்துச்சுன்னா நீங்கள் 2017ஆம் ஆண்டு இல்லைன்னா 16ஆம் ஆண்டு இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி நீங்கள் அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ஆண்டு நோபல் பீஸ் பிரைஸ் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் நீங்கள் மாற்றுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ இந்த ஆங்கிளில் தான் உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ளஸ் நம்மளுடைய வெற்றி மேகசினில் எவ்ரி மந்த் மேகசின்ஸில் பின்னாடி ஜெனரல் நாலேஜ்லேயே டாபிக் ஆட் பண்ணி ஜிகே டாபிக் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுவோம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதை ஃபுல்லாக அந்த மேகசினில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வந்து தரவாக படிங்க. ஒவ்வொரு மாதத்தையும் தரவாக பாருங்கள். ஸோ இதை நீங்கள் தெளிவாக படிங்க. ஸோ வெற்றி கிளாஸ் நோட்ஸ், வெற்றி மேகசின், ஜிகே அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இது இல்லாமையும் நீங்கள் ஏதாவது ஒன்று செல்ஃப் ஸ்டடிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைனில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இத்தனையும் நீங்கள் பண்ணுங்க. பட் ஆன்லைனில் நிறைய ஃபாலோ பண்ணாதீங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ லாட் ஆஃப் ஏரியாஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லிமிட்டட் ஏரியாஸை ஏதாவது ஒரு சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் ரிப்பீட்டடாக திருப்பி பார்க்கலாம். அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லான வழி.
ஸோ 25 கொஸ்டின்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வருது. ஆனால் கண்டிப்பாக இதில் 2 or 3 கொஸ்டின்ஸ் தவிர மிச்ச எல்லா கொஸ்டின்ஸையும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அவுட் ஆஃப் 25 எடுத்துக்கிட்டோம்னா 23 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இதில் ஸ்கோர் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேல 23 கொஸ்டின்ஸ்க்கு மேலே ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் ஸ்கோர் பண்ணணும். 95க்கு மேலே ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். இந்த 3 நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணணும். இது நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷில் ஒரு 30 கொஸ்டின்ஸாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகுது டிஎன்பிசியில். அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை திருப்பி சால்வ் பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அதே போல் ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் அதே பேட்டர்னில் ரிப்பீட் ஆகும். சேம் கொஸ்டினாக இருக்காது, பட் பேட்டர்ன் இருக்கும். அப்போ அந்த பேட்டர்னில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அதையும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு அதுவே 90 வந்துடும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா. ஸோ அப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் நீ கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகுது, அதை நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ப்ராக்டிஸ் பண்ணால். ஸோ 95க்கு மேலே உங்களால் இதில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ரோச்சில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 இயர்க்கு முன்னாடி இந்த 3 months நீங்கள் குரூப் 1 மற்றதெல்லாம் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தால் கூட இப்போதைக்கு அதை ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா டைம் இருக்குது. இப்போ நீங்கள் குரூப் டிஏக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெய்லி 2 hours நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். டெய்லி 1 hour நீங்கள் டைம் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது டெய்லி 1 hour கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ டெய்லி 4 hours இந்த 3 ஏரியாஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். 4ஆவதாக இருக்கக்கூடிய இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரை டெய்லி ஒரு 1.5 hours நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, நீங்கள் ஜெனரல் ஸ்டடீஸ் டெய்லி 1.5 hours ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோ ஏரியாவை எப்படி 1.5 hours படிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்து ஏற்படலாம். ஸோ இதில் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸில் சிலபஸில் உள்ள எல்லாத்தையும் படிக்கணும் முதல்ல நீங்கள் நினைக்கக்கூடாது. அதை நீங்கள் முதல்ல அவாய்ட் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஏரியாஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அந்த ஏரியாஸை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஏரியாவிலையும் எது ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பாட்டனி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரெஸ்பிரேஷன் படிக்கிறீங்கன்னா ரெஸ்பிரேஷனில் ஒவ்வொரு சப்டாபிக்ஸ் என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன எத்தனை ஏடிபி ஒவ்வொருவரையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை பற்றின டீட்டெயில்டு நாலேஜ் வந்து நமக்கு தேவையில்லை குரூப் 2A எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஆனால் குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. 2A எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் பாலிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பாலிட்டினா ஷெட்யூல் படிங்க, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் பாருங்கள், கரண்டாக வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிங்க. இது மாதிரி சில ஏரியாஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லா பாலிட்டியும் கம்ப்ளீட்டாக படிக்கணும்னு நினைக்காதீங்க, அது முடியாது இந்த டைமுக்கு. ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மாடர்ன் இந்தியா மட்டும்தான் அதிகமாக கேள்வி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபிலாம் அதிகமாக படிக்காதீங்க. இப்போ ஜியாகிரஃபி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சில ஏரியாஸ் அவன் கேட்குறான், இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய பவர் பிளான்ஸ், ஸோ சில மேஜர் லைன்ஸ், இந்த மாதிரி சில ஏரியாஸ் மட்டும் ரிவர்ஸ், ட்ரிபியூட்ரிஸ், இந்த மாதிரி சில ஏரியாஸ் மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க. அந்த ஏரியாஸை மட்டும் நோட் பண்ணி ஒரு 10 to 12 pages ப்ரிப்பேர் பண்ணுங்க. இட் இஸ் எனஃப். அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. ஆனால் சப்ஜெக்ட் எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் மார்க் கம்மின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் ஒமிட் பண்ணாதீங்க. 50 கொஸ்டின்ஸுக்கு ஜெனரல் ஸ்டடீஸில் கண்டிப்பாக நீங்கள் 30 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். 30 கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமா இவ்வளோ வாஸ்ட் சிலபஸ்லாம்? கண்டிப்பாக முடியும். ஸ்கோர் பண்ணணும்னு நான் சொல்கிறது 30 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக தெரியும்னு எக்ஸாம்லாம் நீங்கள் அடிக்கணும். மிச்ச 20 கொஸ்டின்ஸில் எக்ஸ்ட்ராவாக வரும். அப்போனா தான் உங்களுக்கு 40 ஸ்கோர் பண்ண முடியும். ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரில் கண்டிப்பாக முடியும். இந்த 30 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் டாபிக் சூஸ் பண்ணணும், படிக்கிற விதத்தை சேஞ்ச் பண்ணணும், மேலோட்டமாகவும் படிக்கணும், படிக்கிறத ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸோ நீங்கள் இப்போது ஒவ்வொரு டாபிக் இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா ஆசிட் பேஸ் சால்ட்டில் எப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வருது, ஆக்சிடேஷன் ரிடக்ஷனில் வருது, பாலிமரில் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்ஸ் மட்டும் ஐசோ பாலிமர் எக்ஸாம்பிள் பாருங்கள், சிந்தட்டிக் பாலிமர் எக்ஸாம்பிள் பாருங்கள், இட்ஸ் எனஃப். இது மாதிரி அண்டர்லைன் பண்ணி அதை மட்டும் படிங்க. அப்போ இதை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் அந்த அப்ரோச்சில் தான் போகும். குரூப் டிஏ அப்ரோச்சில் எல்லா சப்ஜெக்டும் ஜெனரல் ஸ்டடீஸில் கிளாஸ் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கிளாஸஸும் 3-4 கிளாஸஸ் கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதை மட்டும் படிங்க. 2A எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸை வாஸ்ட்டாக நம்ம சப்ஜெக்ட் டாபிக் வைஸ் நம்ம ஃபுல்லி என்ன பண்ணலாம், கவர் பண்ணலாம்.
நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் பார்த்தோம். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெனரல் தமிழ் ஆப்டிடியூட் எதுவாக இருக்கட்டும் அப்படியே வெற்றியினுடைய கிளாஸ் நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வெற்றி ஸ்டடி சர்க்கிளில் நம்ம இந்த கிளாஸ் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் எடுக்கிறவங்களே இதை அனலைஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி கொடுத்தோனோ இந்த ஸ்ட்ராட்டஜியை அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க்கே பண்ணியிருக்கோம். கிளாஸ் வந்து வீக்லி 6 days கிளாஸ் எடுக்கிறோம். 2 days ஜெனரல் தமிழ் கிளாஸ் எடுக்கிறோம், 2 days வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், 2 days கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே. 6 days இதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஜெனரல் ஸ்டடீஸில் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போடுறோம் உங்களுக்கு ஆஃப்டர்நூன். எந்த ஜெனரல் ஸ்டடீஸ் கிளாஸஸில் நம்ம என்ன கிளாஸ் நோட்ஸ் கொடுக்குறோமோ அது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். மொத்தமே ஒரு 100 pagesக்குள்ள ஜெனரல் ஸ்டடீஸை நம்ம கவர் பண்ணிடுவோம் எல்லா சப்ஜெக்டையும். ஆனால் உங்களுக்கு எந்த கொஷின்ஸோ அதாவது கிட்டத்தட்ட 50 கொஷின்ஸில் 40 கொஷின்ஸ் வரைக்கும் இதில் கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30 வந்து கண்டிப்பாக கவர் ஆகும். அப்போ நிச்சயம் நீங்கள் 30 கொஷின்ஸ் ஷோர்ட் அடிக்கும் போது 100 pages படித்து அடிச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் இதில் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் நீங்கள் வெற்றி ஸ்டடி சர்க்கிளை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கிளாஸ் நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வைக்கிற டெஸ்ட்டு எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரெகுலராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். எல்லா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ப்ரீவியஸ் கொஸ்டினும் கிளாஸில் சால்வ் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஜெனரல் தமிழில் 10 டெஸ்ட்டு 15 டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல் டெஸ்ட்டாகவே வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதை பண்ணாலே கண்டிப்பாக அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா குரூப் 1க்கு மேக்ஸிமம் 150க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னவோ அந்த ஸ்டெப்பை நம்ம எடுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த அப்ரோச்சில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதான் இந்த குரூப் டி எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். Vetri IAS Study Circle, the best academy for competitive examinations.